மாயாவும் சரி விஷப்பாம்பு சிவமும் சரி விக்ரமும் இனியாவும் இந்த வீட்டுக்கு மறுபடியும் வரமாட்டாங்க, வந்தாலும் எந்த கேள்வியும் கேட்க மாட்டாங்க அப்படின்னு தப்பா எடை போட்டு வச்சிட்டு இருந்தாங்க போல இருக்கு. ஆனா அதுக்கு மாறா நம்ம ஹீரோயின் இனியா வீட்டுக்குள்ள வந்ததுமே தன்னை கடத்தி வச்சதே இவங்க 2 பேரும் தான் அப்படின்னு ஒட்டுமொத்த குடும்பத்துக்கு முன்னாடியும் போட்டு உடைச்சது எதிர்பார்க்காத ஒண்ணு. அதுலயும் கௌரி அம்மா எடுத்த முடிவு இருக்குதே, அதுதான் விஷப்பாம்பு சிவத்துக்கு வச்ச செக் பாயிண்ட். கௌரி அம்மா இந்த வீட்டுக்கு வந்துட்டா சோறு தண்ணிக்கெல்லாம் பிரச்சனையே இருக்காது, அதட்டுறதுக்கும் அடிமை வேலை செய்யறதுக்கும் ஆள் கிடைச்சிட்டாங்கன்னு ரொம்ப திமிரா தான் இருந்தாரு அந்த ஆளு. ஆனா இந்த வீட்டுல இனிமே 2 அடுப்பு அப்படின்னும் யாரும் அவன் கூட பேசுறதோ தவிச்ச வாய்க்கு தண்ணி குடுக்கறத கூட வச்சுக்க கூடாதுன்னு சொன்னாங்க பாருங்க. அங்க நிக்கிறாங்க கௌரி அம்மா. இது வரைக்கும் விஷப்பாம்பு சிவன் தானே கௌரி அம்மாவை பழி வாங்கிட்டு இருந்தாரு, இப்போ அவங்க ரிவெஞ்ச் எடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இதுக்கப்புறம் விஷப்பாம்பு சிவம் என்ன ஆக போறாருன்னு பாருங்க. ஹோட்டல்ல சாப்பிட்டதுனால வயித்தால போச்சு வாயால போச்சுன்னு பொய்யெல்லாம் சொல்லி ட்ரிப்ஸ் ஏத்துற மாதிரிலாம் நடிச்சார்ல, இனி அது ஒவ்வொன்றும் உண்மையாவே நடக்க போகுது. தன்னோட வீட்டுக்குள்ள எதிர்பார்க்காத பல விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்குன்றத அந்த ஆளாலேயே நம்பவே முடியல. அந்த நேரம் பார்த்து மாயா போன் பண்ணி எல்லாம் ஓகே தானே, எந்த பிரச்சனையும் இல்லைல்ல அப்படின்னு ரொம்ப அக்கறையா விசாரிக்க ஆரம்பிச்சதும், இல்ல மாயா நம்ம நினைச்ச மாதிரி எதுவும் நடக்கல, நாம என்ன யோசிச்சோமோ அதுக்கு எதிராக தான் எல்லாமே நடந்துட்டு இருக்கு. இனியா வீட்டுக்குள்ள வந்ததுமே என்னையும் என் தங்கச்சியையும் போட்டு கொடுத்துட்டா, நாங்க தான் அவளை கடத்தி வச்சோன்ற உண்மையை எல்லாரும் முன்னாடியும் போட்டு உடைச்சிட்டா. இதனால வீட்டுல பெரிய பிரச்சனை ஆயிருச்சு, நானும் என் தங்கச்சியும் அவமானப்பட்டு என்னதான் மிச்சம். விக்ரம் துருவி துருவி கேள்வி கேட்டுக்கிட்டு இருந்தான். என்னால உன் பேரை சொல்ல முடியல, அதுக்கு பதிலா தினதயாளோட பேரை சொல்லிட்டேன் அப்படின்னு சொன்னதும் மாயா அப்பாடா அப்படின்னு பெருமூச்சு விட ஆரம்பிச்சா. தெரியங்கள் மிச்சத்தை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னாலே தவிர என்ன பண்ண போறான்னு தெரியல. மாயா என்ன பண்றாலோ என்னவோ, ஆனா நம்ம ஹீரோயின் இனியா ரொம்ப தீர்க்கமா களம் இறங்கிட்டாங்க. டிபார்ட்மெண்ட்ல விக்ரமுக்கும் தினதயாளுக்கு இடையே ஏதோ ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், அது அவங்களுக்குள்ள நமக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லைன்னு தான் இது வரைக்கும் இந்த விஷயத்தை பெருசா எடுக்காம இருந்தாங்க. ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு கடைசியில மனுஷனே கடிச்ச கதையா அவங்களுக்குள்ள இருந்த அந்த சின்ன விரோதம் இப்போ தன்னை கடத்துற அளவுக்கு போயிருச்சு, தான் குடும்பம் வரைக்கும் அது பாதிப்பை ஏற்படுத்த ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு யோசிச்சதும் இதுக்கப்புறம் அந்த தினதயாளனை விட்டு வைக்கிறது சரியில்லை. விக்ரம் சொன்ன மாதிரியே அவனுடைய காக்கி சட்டையை கழட்டி அவனை சஸ்பெண்ட் பண்ண வச்சா மட்டும்தான் அவன் திமிர அடங்கும் அப்படின்னு முடிவு பண்ணி தான் விக்ரமுக்கு உதவ முடியுமா அப்படின்னு யோசிச்சு பார்த்தாங்க. அப்பதான் பார்ல விக்ரமும் தினதயாளும் பேசிட்டு இருந்தப்போ அதை சுபாஷ் வீடியோ எடுத்தாரு. அந்த வீடியோ அவங்க ஞாபகத்துக்கு வந்துச்சு. அந்த ரெக்கார்டட் வீடியோ மட்டும் கமிஷனர் கைக்கு போயிருந்தா எப்பயோ தினதயாளன் வீட்டுக்கு அனுப்பியிருப்பாரு. ஆனா தினதயாளன் பிரமாதமா திட்டம் போட்டு அந்த போனையே நாசமாக்கிட்டான். அந்த போன் இன்னும் வீட்டுல தான் இருந்துச்சு. பலமா சேதம் அடைஞ்சிருந்த அந்த போன்ல இருந்து அந்த வீடியோவை ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம ஹீரோயின் இனியா பேக்கப்பும் எடுத்துட்டாங்க. இந்த வீடியோ விஷயத்தை விக்ரம் கிட்ட உடனே சொல்லாம அது ஒரு லேப்டாப்ல ஃபீட் பண்ணி அந்த லேப்டாப்பை விக்ரம்கே கிஃப்டாவும் கொடுத்தாங்க. விக்ரம் திறந்து பார்த்தவரு சந்தோஷப்பட்டாரு. முதல்ல அதுல இருக்க வீடியோ பிளே பண்ணுங்கன்னு சொன்னதும் அந்த வீடியோவை பிளே பண்ணி பார்த்த விக்ரமுக்கு ரொம்ப பெரிய ஆச்சரியம் காத்துட்டு இருந்துச்சு. எந்த வீடியோவை அந்த தினதயாளன் நம்ம கிட்ட இருந்து இல்லாம ஆக்கினானோ அந்த வீடியோ இப்ப பிளே ஆகிட்டு இருக்கிறத பார்த்ததும் விக்ரமுக்கு ஒரு பக்கம் ஆச்சரியம், இன்னொரு பக்கம் சந்தோஷம். இந்த வீடியோ உனக்கு எப்படி கிடைச்சதுன்னு ரொம்ப ஆச்சரியமா கேட்கவும் ஆரம்பிச்சாரு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. TNVG ரிவ்யூவை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம். பை கைஸ்.